ஹலோ மக்களே, நம்ம ஒரு 2, 3 டாபிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஷார்ட்டாக. ஸோ அந்த டாபிக் பற்றின டீடைல் வீடியோஸ் நம்ம ஃபியூச்சரில் போஸ்ட் பண்ணுறோம். நம்ம ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேஸ் டு டாப் கன்வர்ஷன் அண்டு நிறைய ஓஇ ஐட்டம்ஸ் வந்து நம்ம நிறைய பண்ணுறோம். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹுண்டாய், டாட்டா, தென் மாருதி, கியா, இந்த மாதிரி எல்லா பிராண்ட்ஸுமே நம்ம பேஸ் டு டாப் பண்ணுறோம். இந்த மாதிரி ரியர் வைப்பர் கிட்டு, க்ரூஸ் கண்ட்ரோல், தென் அடாஸ், தென் வென்டிலேஷன் சைட், இந்த மாதிரி ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருப்போம். நம்ம அதே வண்டிக்கே கஸ்டமரோட உட்காந்து ஆடியோ செட்டப்ஸும் நம்ம கோராக வந்து ரிலேட்டடாக ஒர்க் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருப்போம். அந்த ஆடியோவும் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 2-வே பேசிவ் ஆக்டிவ், 3-வே ஆக்டிவ், 4-வே ஆக்டிவ், தென் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 8-வே ஆக்டிவ் கூட பண்ணி கஸ்டமரோட நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் எல்லாமே. ஸோ ஜென்ரலாக எங்கிட்ட கஸ்டமர் கேட்குற கேள்வி இன்னமும் பார்த்திங்கன்னா என்னென்னா, டிஎஸ்பினா என்ன, அது எங்கே யூஸ் பண்ணும், எந்த மாதிரி செட்டப்க்கு யூஸ் பண்ணும், ஏன் ஹெட் யூனிட்டுக்குலாம் போட்டுக்கலாமான்னு கேட்குறாங்க. ஸோ அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, நிறையா கஸ்டமர்ஸ் வந்து எந்த ஷாப் போனாலும் டிஎஸ்பி ஆட் பண்ணிக்கலாம், ஆடியோ நல்லாயிருக்கும், டிஎஸ்பி ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போ நான் ஜென்ரலாக ஒரு டிஎஸ்பி வாங்கி இன்ஸ்டால் பண்ணாலே நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டிஎஸ்பினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இன்றைக்கி வந்து டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸர். இந்த டிஎஸ்பின்னு சும்மா போயிட்டு நீங்கள் அப்படி என்னன்னு கூகுளில், யூடியூப்பில் போட்டாலே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய பேர் அதை பற்றி போட்டிருக்காங்க. ஸோ நம்மளும் இப்போ அதை பற்றி தான் பேச போகிறோம். ஷார்ட் அண்ட் சிம்பிளாக பேச போகிறோம். ஸோ டிஎஸ்பி வந்து எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓஇ ஹெட் யூனிட்ஸு, இந்த ஆண்ட்ராய்ட் ஹெட் யூனிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஹெட் யூனிட்ஸ்லாம் பெருசாக ஆடியோ அவுட்புட் இல்லை. ஸோ அதை வந்து ரிஃபைன் பண்ணி கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான் இந்த டிஎஸ்பி. இந்த டிஎஸ்பிங்கிறது ஒரு ஹெட் யூனிட்டுக்கும் ஆம்புக்கும் நடுவில் பிளேஸ் ஆகிற ஒரு டூல். அது என்ன பண்ணுன்னா, ஹெட் யூனிட்லேருந்து சிக்னலை உள்வாங்கி அதை வந்து ரிஃபைன் பண்ணி உங்களுக்கு கிளியர் பண்ணி அவுட்புட்டாக கொடுக்குறப்ப கேட்குறப்ப நல்லாயிருக்கும். ஆனால் அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா, கஸ்டமர் கேட்குறது, நான் ஒரு டிஎஸ்பின்னு வாங்கி இன்ஸ்டால் பண்ணாலே நல்லாயிருக்குமா, அது பண்ணாலே போதுமாங்கிறாங்க. கண்டிப்பாக கிடையாது. டிஎஸ்பியில் நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை ப்ராப்பராக நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் கேலிப்ரேட் பண்ணும், அலைன் பண்ணும். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு டிஎஸ்பியில் வந்து 32 பேண்ட் ஈக்குவலைசர் இருக்கும். நீங்கள் ஒரு ஈச் ஸ்பீக்கரையுமே வந்து தனித்தனியாக டியூன் பண்ணிக்கலாம். கெயின் கரெக்ஷன் பண்ணிக்கலாம், டைம் கரெக்ஷன் பண்ணலாம், ஃபேஸ் கரெக்ஷன் பண்ணலாம். இந்த மாதிரி டிஎஸ்பி டு டிஎஸ்பி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த டிஎஸ்பி இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டியூன் பண்ணிக்கலாம். ஆடியோ கேட்குறப்போ உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும், ஸ்டேஜிங் கிடைக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும், வால்யூம்ஸ் எல்லாமே கரெக்டாக கெயின் அண்ட் கேலிப்ரேஷன் பக்காவாக கிடைக்கும். இது வந்து டிஎஸ்பி வந்து நம்ம என்னென்ன டிஎஸ்பிஸ் நம்ம வச்சுருக்கோங்கிறதும் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஹுண்டாய் கிரெட்டா வந்து இப்போ ஒரு ஃபுல் செட்டப் பண்ணியிருக்கோம். 2-வே வித் சென்டர் ஸ்பீக்கர் செட்டப்போட கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம். அதை பற்றின வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இதில் போடுறேன். ஸோ இதில் எப்படி ஆடியோ செட்டப் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி டியூன் பண்ணியிருக்கோங்கிறதெல்லாம் போடுறேன், உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்பினா இன்னும் கோர் டீட்டெயிலாக என்ன, எப்படி டியூன் பண்ணலாம், ஏன் எல்லாத்தினாலையும் இதை டியூன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். என்னோட கஸ்டமர்ஸே பார்த்திங்கன்னா நிறைய பேர் செல்ஃபாகவே ட்ரெயின் பண்ணி அவங்களே வந்து டியூன் பண்ணி உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறாங்க. கண்டிப்பாக எல்லாத்தினாலையும் பண்ண முடியும். அது எப்படி பண்ணலாம், பேசிக்காக எப்படிலாம் யூஸ் பண்ணலாங்கிறதும் நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம்.